வெல்கம் பேக் டு மீனவன் மெக்கானிக் சேனல். நான் உங்கள் மெக்கானிக் வசந்த். இன்றைக்கி நம்ம பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா கஸ்டமர்ஸ்க்கு இருக்கிற டவுட்டு நிறையா மீனவர்கள் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்ஜினில் ஆயில் லெவல் கம்மியாக வச்சு ஓட்டினா இன்ஜினில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நம்ம தெளிவாக போடுறோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட் போர்டு இன்ஜின், வால் லம்பார்டுன்னு சொல்லக்கூடிய அவுட் போர்டு இன்ஜின். எந்த இன்ஜினாக இருந்தாலுமே ஆயில் லெவல் கம்மியாக வச்சு ஓட்டக்கூடாது. இப்போ நம்ம கரெக்டாக வீடியோ போடுறதுக்கான காரணம் வந்து அந்த அவுட் போர்டுன்னு சொல்லக்கூடிய வால் லம்பார்டு இன்ஜினுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறையா பிராண்டட் கம்பெனி வந்துருச்சு. உதாரணமாக கோலர் இன்ஜின் வந்துருச்சு, யான்மார் வந்துருச்சு, நிறையா மாடல் இன்ஜின் வந்துருச்சு. ஆல்ரெடி இருக்கிற 10 HP அந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஸோ எந்த இன்ஜினாக இருந்தாலுமே நம்ம ஆயில் லெவல் வந்து கம்மியாக வச்சு ஓட்டக்கூடாது. ஆயில் லெவல் கம்மியாக வச்சு ஓட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆயில் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ஜின் உள்ள எப்படி பர்ஃபார்மன்ஸ் மாறும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இன்ஜினோட கிராங்க் கேஸ், அதாவது இன்ஜின் பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இன்ஜின் பாடி இது வந்து ஆயில் லெவல் ஸ்டிக்கு, இது வந்து செக்ஷன், அதாவது ஆயிலில் வந்து உள்ள செக்ஷன் பண்ணுறது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோடனே ஆயில் பம்பு மூலயமா தான் எந்த ஒரு இன்ஜினாக இருந்தாலும் பாடியில் இருக்கிற ஆயிலை வந்து இன்ஜின் ஃபுல்லாக சர்க்குலேஷன் பண்ணும். ஸோ அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு இன்ஜின்லையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. பழைய மாடல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து தொங்குற மாதிரி, அதாவது மேலேருந்து உறிஞ்சி எடுக்கிற மாதிரி, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆயில் வந்து மேலேருந்து உறிஞ்சி எடுக்கிற மாதிரி டிசைன் இருக்கும். செக்ஷன் டீப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ கோலரில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டத்திலே இருக்கும், ஆயில் பாட்டத்திலே இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து ஆயில் உறிஞ்சி செக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்ஜினும் அவங்களோட இன்ஜினோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆயிலை செக்ஷன் பண்ணுறதை வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அது நமக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லை. நம்ம இன்ஜினில் ஆயில் லெவல் குறைஞ்சா என்ன ஆகும், அதேமாதிரி அவுட் போர்டு இன்ஜினில் ஆயில் லெவல் கம்மியாக வச்சு ஓட்டினா என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அவுட் போர்டு இன்ஜின் வால் லம்பார்டுன்னு சொல்லக்கூடிய இன்ஜினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அதோட இன்ஜினோட பொசிஷனை மாற்றிடுவோம். ஏன்னா ரன் பண்ணும்போது நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் பண்ணுறதுக்கு வந்து அந்த வாலை வந்து, அதாவது ப்ரொப்பல்லர் வந்து தண்ணிக்குள்ளே வச்சுருவோம். ஸோ அப்போ வந்து நம்ம டைரக்ஷன், இன்ஜினோட டைரக்ஷன் வந்து நம்ம மாறிடுவோம். 90 டிகிரி வரைக்கும் நம்ம இன்ஜினை வந்து நம்ம இன்ஜினோட இதை வந்து நம்ம தூக்கிடுவோம். ஸோ இப்படி இருக்கிற இன்ஜின் வந்து கிராங்க் கேஸ் வந்து நம்ம இன்ஜினை ரன் பண்ணும்போது இப்படி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கற்பனையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம தண்ணி குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இப்போ சென்டராக இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து குடிக்கும் போது அதோட டைரக்ஷன் மாறிடும் இல்லையா. ஸோ இப்படி இருக்கிற வாட்டர் பாட்டில், சரி, இப்போ இருக்கிற வாட்டர் பாட்டில் வந்து நம்ம தண்ணி குடிக்கும்போது இப்படி மாறிடும் இல்லையா, இப்படி மாறிடும் இல்லையா. ஸோ அதே பொசிஷனில் தான் இப்படி மாறிடும். அப்போ என்ன ஆகும், உள்ள வாட்டர் வந்து எப்படி நம்ம தண்ணி குடிக்கும்போது ஒன் சைடாக ஃப்ளாட்டாக போகுதோ அதேமாதிரி நம்ம இதில் கிடக்கிற ஆயில் வந்து இப்படி இந்த சைடு இப்படி வந்துடும். ஸோ அப்போ ஒன் சைடுக்கு வந்துடும் ஆயில். அப்படி வர்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 2 கூட கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த செக்ஷன் பல்பில், அதாவது செக்ஷன் டீப்பில் வந்து ஆயில் வந்து சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கான போதுமான ஆயில் அதுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அதில் வந்து இப்போ 2 கோடு இருக்க வேண்டிய இடத்துல 1.5 கோடு தான் இருக்குது, 1 கோடு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஜினை சார்ஜ் ரன் பண்ணும்போது இந்த செக்ஷன் டீப்பில், அதாவது இதுக்கு தேவையான ஆயில் போதாது. அப்போ ஆயில் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆயிலே இருக்காது, வெற்றிடமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் பத்தாமல் இன்ஜின் சீஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், நம்ம எந்த இன்ஜினாக இருந்தாலுமே ஆயில் லெவல் 2 கோடுக்கு குறையாமல் வச்சு ரன் பண்ணணும். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கியர் பாக்ஸுக்கு தனியாக நம்ம மெயின்டைன் பண்ணணும், அது எல்லாருக்கும் தெரியும். இன்ஜினில் வந்து ஆயில் லெவல் வந்து எப்போதுமே 2 கோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்ஜினை ரன் பண்ணணும். 2 கோட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கடலுக்கு தொழில் பண்ணிட்டு வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஆயில் வந்து இப்போ ஆயில் இல்லாமல் இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு, கடலில் வந்து வலை எடுக்கணும் அப்படிங்கிறத கையில் இருக்கிற ஆயிலை ஏதோ ஒரு ஆயில் எடுத்து ஊற்றி திரும்பவும் நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஊற்றுறாங்க. ஸோ ஒன் நியூஸ் வந்து அது ஆயில் இல்லாமல் சீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து நீங்கள் திரும்பவும் எவ்வளோ ஆயில் ஊற்றினாலும் அதை நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. இன்ஜினை நம்ம சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் அதை ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதை புரிஞ்சுங்க. நிறையா கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஜின் சீஸ் ஆனதுக்கப்புறம் கரையை வந்து வேறு புது ஆயிலே மாற்றி ஓட்டுறாங்க. ஸோ அது அப்படி மாற்றி ஓட்டியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் மேலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆயிலுக்கு தேவையில்லாத செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நியூஸ் வந்து ஆயில் இல்லாமல் அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம அதை சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும். நீங்கள் ஆயில் ஊற்றுறதுனாலையோ இல்லை திரும்பவும் 2 கோடு வைக்கிறதுனாலையோ அதை அடிபட்டது இன்ஜின் சீஸ் ஆனது தான். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆயில் இல்லாமல் இன்ஜின் சீஸ் ஆகாமல் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே இன்ஜின் லெவல் குறையாமல் 2 கோடு மெயின்டைன் பண்ணணும். நார்மலாகவே இன்ஜினில் வந்து ஆயில் லெவல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயில் லீக் ஆகுறதுனாலையோ இல்லை ரிங்ஸ் தேஞ்சு போனால் ஆயில் சாப்பிட்றதுனாலையோ இது மாதிரி நிறையா பிரச்சனைகள், இன்ஜின் ரன் பண்ணும் போதே சில ப்ராப்ளங்களால ஆயில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குறையும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. பர்டிகுலராக ஒரு புதிய இன்ஜின்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு நாள்பட்ட இன்ஜின்
ரொம்ப நாள் ஓடிடுச்சு அப்படின்னா ஆயில் ரிங்ஸு தேஞ்சதுனாலையோ இல்லை வேறு எதுவும் காரணங்களாலையோ ஆயில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்போதுமே இன்ஜின் வந்து ஆயில் லெவல் குறையாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய சக மீனவ நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இதுபோல் இன்ஜினை பற்றின ஒரு முக்கியமான தகவலுக்கு நம்மளுடைய மீனவன் மெக்கானிக் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீனவன் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.